ஒரு ஊமையிலே போறீங்க, இன்னும் டைரக்டா திமுகன்னு சாடல. ஏன் அவங்க நம்ம முதலமைச்சரும் டிவிக்கேன்னு சொல்லல. நேத்து வந்தவன்லாம் வந்து எங்களை அழிச்சிட முடியாதுன்னு நினைக்கிறாங்கலாம் பேசுறாரு. சமூக நீதினு சொல்றவங்க இன்னைக்கு டேட்டுக்கு அவங்க கட்சியில இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பீப்புளை ஜெனரல் தொகுதி நிக்க வைப்பாங்களா? உங்க குற்றச்சாட்டு வந்து திமுக வந்து ஒரு சமூக நீதி கட்சி இல்ல அப்படின்ற ஒரு குறிப்பிடுங்க, அப்படிதானே? அவங்க அப்படி இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லைன்ற. திமுக சமூக நீதின்ற ஒரு பயணத்துல மேற்கோள் காட்டி பயணிக்கிறாங்க. ஆனா நீங்க அதை விமர்சிக்கிறீங்க, அது சமூக நீதி கட்சி இல்ல இந்த கட்சின்றீங்க. ஒரு 3 பாயிண்ட் சொன்னீங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில நல்லா இருந்ததா? நான் வந்து என்னோட கேள்வி, அதிமுக யாருங்க உங்களுக்கு நண்பரா பகை வேணாம் இதுதாங்க. அதிமுக யாருங்க இன்னைக்கு டேட்டுக்கு பகையாலையும் கிடையாது, நண்பனும் கிடையாது. எந்த நீங்க எப்படி தாவேக்காவுக்கு மக்கள் சக்தி இருக்குன்னு சொல்றீங்க? மக்கள் வரவேற்பே இல்லையா தாவேக்காவுக்கு? அப்போ மகாபலிபுரம் போனாரு, வரவேற்பு இருந்ததா? இல்ல இங்க இங்க வந்தாரு பெரியார் மாளிகைக்கு, அப்போ வரவேற்பு இருந்ததா? மக்கள் 11க்கு வர மாதிரி எல்லாம் போட்டிருந்தீங்க உங்களோட அபிஷியல் பேஜ். 11:45க்கு தலைவர் அங்க பிரசன்ட் பண்றதா போட்டிருந்தீங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு லோகேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா ஒரு படிநிலை எட்டி இருக்குன்னு பார்க்கலாமா விஜயோட அந்த எக்ஸ்தல அறிக்கை? இல்லை, இவங்களுக்கு என்ன பாலிடிக்ஸ் தேவைப்படுதோ அந்த பாலிடிக்ஸில் ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஹீஸ் இன் த கேம். ஒரு பெரிய சம்பவம் நடந்து அது முடக்காமல் அதை மீறி வெளியே வந்து மறுபடியும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்றதை உறுதிப்படுத்தி நான் எங்கேயும் போகலடா, கட்சியெல்லாம் கழிச்சிட்டு போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன், களத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்றது ஒரு உறுதிப்படுத்தினார். அதுக்கப்புறம் அது வந்த விமர்சனங்களை தாண்டி ஒரு 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 அறிவு திருவிழான்ற பேராக இருக்கட்டும், இல்லை எஸ்ஏஆர் இருக்கிற போராட்டமாக இருக்கட்டும், அந்த சம்மந்தமே இல்லாமல் வந்து இவங்களை பற்றி பேசணும், டிவிகேவை பற்றி பேசணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி பேசுகிறவங்களுக்கு அவங்க பேசுகிற தோரணைக்கு என்ன பதில் சொல்லணுமோ அந்த தோரணையில் பதில் வந்திருக்கு. இவரை சீரியஸ் பாலிடிக்ஸ்குள்ளே இன்னைக்கு டிஎம்கே பார்க்குதுன்றதுக்கான ஒரு அத்தாட்சி இது. இன்னும் நடிகனாகவே இருக்காரு விஜய் அவர்கள். ஏன்னா எங்கே போனாலும் அந்த பாட்டுன்ற ஒரு இடத்துலயே இருக்காரு. அதை தாண்டி முன்னெடுக்கல. இந்த அறிக்கையிலும் ஒரு பாரதியார் பாட்டை ஓமையாக பாடி வச்சிருக்காரு. பாப்பா பவள விழா பாப்பான்னு பாடியிருக்காரு. இதை எப்படி எடுத்தது? இன்னும் நடிகர் அந்த ஸ்தானத்திலே இருக்காரா? ஒரு அரசியல்வாதியா தன்னை நிலைப்படுத்திக்க முன்னோர் இல்லையா? ஏன்னா இந்த அவரோட கருத்துலையும் சரி, ஒரு அடிக்கிறாரு, ஒரு எதிர்வினை கருத்து அடிக்கிறீங்க. ஒரு தலைவர் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எதிர்வினை கருத்துக்களை சார மாதிரியே பகிர்ந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் பகிரும் போது ஒரு ஊமையிலே போறீங்க, இன்னும் டைரக்டா திமுகன்னு சாடல. ஏன் அப்படி? அவங்க நம்ம முதலமைச்சரும் டிவிக்கேன்னு சொல்லலை. நேற்று வந்தவன்லாம் வந்து எங்களை அழிச்சிட முடியாதுன்னு நினைக்கிறாங்கலாம் பேசுறாரு. அதே தோரணம். ஏன் நீங்க அவர் எது பேசினாலும் வந்து விஜய் தான் பேசுறாரா? ஏன் நேத்து வந்தவங்க எடப்பாடி தான் இருக்கலாம், யார் கட்சி எடப்பாடியும் இருக்கலாம், சீமானும் இருக்கலாம். யார் 15 வருஷத்துக்கு புதுசா இல்லைங்க, இவங்க எல்லாம் எத்தனை வருஷமா இருக்காங்க? இப்பதானே வந்தவங்க. தெளிவா சொன்னாரு. எடப்பாடி இப்பதானே வந்திருக்காரு. புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க தெளிவா சொல்றாரு. ஓகேங்களா? புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்கள எதிர்க்கணும்ன்ற வேற யாரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியல, வேற யாரை இவர் எதிர்க்க போறாருன்றது தெரியல. ஓகேங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்ன அந்த இவங்க ஓமை இந்த விஷயம் சினிமா இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? இப்ப நீங்க திமுகவோடது மேடையில இருக்க பேச்செல்லாம் பாத்தீங்க. அதுல எங்கேயுமே பஞ்ச் டயலாக் இல்லை, எங்கேயுமே அங்க வந்து ஒரு பாட்டு போட்டு ஒரு இதெல்லாம் பண்றாங்க, கலை நிகழ்ச்சின்ற பேரை வச்சு என்னென்னவோ பண்றாங்க. அதுல சினிமா கிடையாது, இவங்க பேசுறதுல சினிமா கிடையாது. இங்க மக்கள் போராட்டம் பண்ணும்போது கூலி படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுக்குறது சினிமா கிடையாது. நாட்டுக்கு ரொம்ப அவசியமான படம் வந்து பார்த்து கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்து ரிவ்யூ கொடுக்குறது சினிமா இல்லை. ஏன் ஒரு படி மேலே போயிட்டு ஸ்கூல் பசங்களை கட்டடிச்சுட்டு படத்து கூப்பிட்டு போகிறதெல்லாம் சினிமா கிடையாது. இவரோட இப்போ நான் பேசுகிறேன்னா, நான் பேசுறது இந்த மெட்ராஸில் வளர்ந்தேன், என்னோட பாஷை அப்படி இருக்கு. அவர் அந்த 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 அவரோட பேச்சு வாக்கே அப்படிதான். அதை நம்ம வந்து இன்னமும் அந்த நம்ம பார்க்குற பருவம் என்ன கேட்டால் நம்ம தான் கண்ணாடி மாற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வரைக்கும் இந்த அரசியல் மேடையில் எந்த மேடையிலுமே அவரோட சினிமா வாழ்க்கையை பற்றி அவர் பேசலை. ஒரே ஒரு இடத்துல ஆரம்பத்தில் என்னை கூத்தாடின்றீங்க, ஆமாம் தான் நான் கூத்தாடிதான்டா அப்படின்றது மட்டும்தான் சொன்னார். அதுக்கப்புறம் எங்கேயுமே அவரோட சினிமாவோட அந்த விஷயங்கள் உள்ள கொண்டு வரல. அவர் ப்ரொஃபஷனலாக தான் இருக்கார், அவர் ப்ரொஃபஷனலாக தான் எடுத்துகிட்டு போகிறார். நம்ம மேபி பார்க்குற நம்மளோட கண்ணோட்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு எப்படி விமர்சனம் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற ரிப்ளை தான் கொடுக்க முடியும். அதுதான் அவர் செஞ்சிருக்காரு. விஜய்
ஒரு டெமோக்ரஸி யாருன்னெலாம் அரசியலுக்கு வரலாம், எல்லாருக்கும் ஒரு கருத்தியல் இருக்குது, அவங்கவுங்க கருத்தியலில் பயணிக்கலாம், இதில் மாற்று கருத்து இல்லை. திமுகவை ஒரு கொள்கை வந்து என்ன சொல்கிறது, அவதூறு பேசுறது தான் அவங்க கொள்கை. மற்றவங்கள வந்து அவதூறு பேசி அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இந்த அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. திமுகவோட கொள்கை எல்லாருக்கும் தெரியும், ஒரு கொள்கை பயணத்தோட சமூக நீதின்ற ஒரு சாயல்ல போறாங்க. அதே இடத்துல அப்படி பயணிக்கிறாங்க. இல்ல தாவேகா எந்த கொள்கையை வச்சிருக்கு? நீங்க ஒரு சாடுறீங்க இல்லையா, ஒரு கட்சியை சாடும் பொழுது தன்னை நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சுத்தமா இருக்கோமா, நம்ம கொள்கை என்ன, இதெல்லாம் வந்து முன் வச்சு பேசிட்டு தான் மற்றவங்களை குற்றம் சொல்லணும். நீங்க அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது உங்களோட கொள்கையை விளக்கணும் இல்லையா? அந்த கொள்கையை விளக்க மாட்டேன்றீங்களே. அண்ணாவை படத்துக்கு எடுக்கிறீங்க, எம்ஜிஆரே வைக்கிறீங்க, அப்போ ஏன் அந்த முரண்பாடு? ஃபர்ஸ்ட் விக்ரவாணி மாநாடுல இருக்க 45 நிமிஷம் பேசுனதை நீங்க கவனிச்சிங்களா? கவனிச்சோம். அதை கவனிச்சவங்களுக்கு இங்க நாட்டுக்கு என்ன கொள்கைகள் வேணுமோ அந்த கொள்கைகளை அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து நான் அதை நான் இப்போ நான் இதே இடத்துல விவரிக்கணும்னா இன்னைக்கு இந்த காணொலி பத்தாது. ஓகேங்களா? நம்ம சிம்பிளா ஒரு லைன்ல எடுக்கணும்னா பிறப்புக்கும் எல்லா இருக்கும்னு நான் சொன்னோம். அது என்னடா அது பிறப்புக்கும் எல்லா இருக்கும்னா அதுல மொத்தமும் அடங்குது. ஓகேங்களா? அதை தாண்டி வரும்போது இப்போ இந்த சோஷியல் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ஒர்க்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த லைன்ல நம்ம ட்ராவல் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி திமுக சமூக நீதின்றீங்க இல்லையா? நான் சில கேள்விகள் கேட்குறேன். கண்டிப்பா. சமூக நீதின்னு சொல்றவங்க இன்னைக்கு டேட்டுக்கு அவங்க கட்சியில இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பீப்புளை ஜெனரல் தொகுதி நிக்க வைப்பாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சு. இந்த 4.5 வருஷத்துல ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் பல வருஷங்கள் நடந்திருக்கு. 75 வருஷமான கட்சி இருக்கு. அந்த ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு ஒரு சமுதாயமா ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஓகேங்களா? இப்போ வெறும் ஆணவ கொலை தடுப்பு சட்டம்ன்றது ஒரு ஸ்டெப்பு. அட்லீஸ்ட் அந்த ஸ்டெப்புக்காவது இந்த 4.5 வருஷத்துக்கு முடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. 2. மூணாவது, இப்போ நமக்கு வந்து அம்பேத்கர் வந்து சட்டத்தை உருவாக்கும் போது வந்து ரிசர்வேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் ரீசெக் பண்ணணும்ன்றது பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோன்றது நமக்கு தெரியணும். அதுக்கு ஒரு சர்வே வேணும். சென்சஸ் வந்து அவங்க எடுக்கும் போது எடுக்கட்டும். சென்சஸ் எடுக்க அதிகாரம் இல்லை, சர்வே எடுக்கலாம்ல. இங்க எத்தனை பேர் இருக்காங்க, உண்மையிலே எத்தனை பேர் எந்தெந்த கம்யூனிட்டியில இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கா, படிப்பா இருக்கட்டும் இல்ல வேலை வாய்ப்பா இருக்கட்டும். சில பேர் வீட்டுல இன்ன வரைக்கும் முதல் பட்டதாரி இருக்குதுன்னு செய்யறாங்க. இன்னும் நம்ம கல்வியில சிறந்த முன்னோடி தான், நான் இல்லைன்னு சொல்றேன். இன்னைக்கும் முதல் பட்டதாரி இருக்காங்க. புரியுது நீங்க என்ன சொல்றீங்க. அது மூணாவது பாயிண்ட். இப்போ இந்த விஷயங்கள்ல 75 வருஷமா அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. எங்க பாயிண்ட் அதுதான். எங்களுக்கு ஏன் அவங்க அரசியல் கொள்கையா இருக்காங்கன்னா, அவங்க என்ன கொள்கையில ஆரம்பிச்சாங்களோ அந்த கொள்கையில காலப்போக்குல நீத்து போயிடுச்சுன்றதுதான். வெறும் பேரளவுல பேச்சளவுல மட்டும் தான் இருக்கு. குற்றச்சாட்டு வந்து திமுக வந்து ஒரு சமூக நீதி கட்சி இல்ல அப்படின்ற ஒரு குறிப்பிடுறீங்க, அப்படிதானே? அவங்க அப்படி இருந்தது, இன்னைக்கு அப்படி இல்லைன்ற. அப்படி இருந்தது. அப்போ எப்போதுல அது இல்லாத நாளடைவுல தான் என்னைக்கு வந்து வாரிசு அரசியல வந்து ஊக்குவிச்ச ஆரம்பிச்சு அந்த அதாவது விஜய் வந்து திமுக பிரச்சாரம் பண்ணாரு, அப்பத்துல இருந்து அதுக்கப்புறத்துல இருந்து இல்லையா, அதுக்கு முன்னாடியே இல்லையா? திமுக ஒரு டைரக்டா எந்த பிரச்சாரமும் பண்ணல. ஓகேங்களா? இது திமுக ஆதரித்து ஓட்டு கேட்டு இருக்காரு, மறந்துடாதீங்க. இல்லங்க, அது ஓமை. டைரக்டா அதாவது சமூக நீதி இன்னைக்கு திமுகவே நீங்க விமர்சிக்கிறீங்க, மற்ற கட்சியிலே அவர் பேசிதான் நீங்க பயணிக்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது சில கருத்துக்களை வந்து நம்ம வெளிப்படையா பேசணும் இல்லையா? அப்புறம் வெளிப்படையா சொல்றேன். இப்போ வந்து ஜெயலலிதாமாவும் கலைஞரும் இறந்துட்டாங்க. ஓகேங்களா? ஒரு பெரிய பிளாங்க் இருந்துச்சு. ரஜினி வரதா சொன்னாரு, திடீர்னு அவர் வராருன்ற நம்பி கமல்ஹாசன் வந்தாரு. அவங்க 2 பேர் வந்திருந்தா கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் இருந்திருக்கும். இப்போ ரஜினி வந்தாருன்னா இவருக்கு பாதிப்பு வரும், ஸ்டாலின் அவருக்கு பாதிப்பு வரும்ட்டு வாட் எவர் ஹேப்பன் மேபி இந்த பேக்ரவுண்ட். இல்லைங்களா? அவர் வரல. இல்லைங்களா? ஸோ இப்போ ஒன்லி ஹோப் வந்து எல்லாரோட ஹோப்பும் வந்து ஸ்டாலின் திரும்பிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிராண்டிங் பண்ணாங்க. எல்லாரும் அந்த வேவுக்குள்ள போனாங்க. அப்படி இருந்தும் மக்கள் ஓரளவுக்கு ஒரு 45% கிட்ட அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அது தட்ஸ் குட் ஒரு விக்ட்ரி. ஓகேங்களா? அவங்க வந்ததுக்கு அப்புறம் புதுசா எதிர்பார்த்தோம். நம்ம ஒரு புது ஃபர்ஸ்ட் டைம் முதலமைச்சராக இருக்காரு, அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு எலெக்ஷன் முதல்ல உள்ளாட்சி தேர்தல் வர வரைக்கும் அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு. அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சது, அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான், அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சான், அவன் கொள்ளடிக்க ஆரம்பிச்சான், அவன் விஷயத்துக்கு பண்ண ஆரம்பிச்சான். எங்களுக்கு ஊழல்ல போனது வந்து சரி, திமுக டிஎன்ஏ அதுன்றது கூட வந்து அது தப்பு. சரி, இப்படி இருக்குது, ஓகே. இவங்க மேலிருந்து செய்யற விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஆக்டிவிட்டிக்கு பிராண்டிங் இருக்கு, அந்த பிராண்டிங் கடைக்கோடியில் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்கும். இவங்க பெருமைக்கே சொல்லலாம் வந்து எங்களால தான் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வந்தாங்க அப்படின்னு. ஏன் அதுக்கு முன்னாடிலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்க ஐஏஎஸ் அதிகாரி ஆகலையா?
இன்னைக்கு நீங்க இந்த திட்டம் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏஎஸ் அதிகாரி ஆனன்னு சொல்றது நிறைய பேர் ஆயிருக்காங்க. நிறைய பேர் ஆயிருக்கு. இல்ல நான் அதாவது 100% எங்க மூளை முடுக்குல ஆனவங்க இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையை சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க இல்லையா? நல்ல விஷயம். நான் என்ன சொல்றேன், அந்த திட்டம் யாருக்கு தேவை? அரசாங்க பள்ளிக்கூடத்திலயோ இல்ல அரசாங்க கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கு அந்த திட்டம் தேவை. அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற வந்து இப்போ நோட்டீஸ் போர்டில் வந்து இந்த மாதிரி திட்டம் இருக்கு, இங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வேற. ஊரெல்லாம் இவர் மூஞ்ச போட்டு விளம்பரம் பண்றாங்க இல்லையா, அந்த பிராண்டிங் இவங்க பண்ற செலவு. இப்ப நீங்க வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து உங்களுடன் ஸ்டாலின் நினைக்கிறேன் இ சேவையில பண்றது எல்லாத்தையுமே இங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல அந்த விஷயம் அவங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க சொல்றீங்க, இந்த திட்டம் கொடுக்குறீங்க, நல்ல திட்டம், எல்லாருக்கும் தேவை. ஆனா அந்த வேலை முடிஞ்சிடுச்சா இப்போ வரைக்கும் அப்படிங்கிறது? எத்தனை பேருக்கு பட்டா கொடுத்துருக்கீங்க? உண்மையிலே இது பட்டா கொடுக்கறதுக்கு இப்ப எவ்வளவு லஞ்சம் கேக்குறீங்க? இதெல்லாம் இருக்குது. உங்ககிட்ட இருந்து அந்த சேஞ்ச் எதிர்பார்த்தோம், அந்த சேஞ்ச் இல்ல. சோ பழைய விஷயமே தான் போயிட்டு. இப்போ நான் ஒரு கேள்வி, நீங்க ஒரு 3 பாயிண்ட் எடுக்குனீங்க. எல்லாருக்கும் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கிற சாமானிய ஒரு கேள்வி அது. கண்டிப்பா நல்ல அது சில கேள்விகள்லாம் நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, மறுக்கல. இப்போ இந்த சேனல்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு உள்ளது உள்ளபடியே நாங்கள் இதுதான் பேசுகிறோம், யாருக்கும் சார்ந்து பேசல அப்படின்ற பயணத்தில் நான் மேற்கொள்றேன்னு வச்சுங்க. இப்போ தாவேக்காவோட பயணம் எப்படி இருக்குன்றதான் நான் என்னோட கேள்வி. இல்லை அதுதான் நான் கொஸ்டின் வச்சேன். இப்போ திமுக சமூக நீதின்ற ஒரு பயணத்தில் காட்டி பயணிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அதை விமர்சிக்கிறீங்க, அது சமூக நீதி கட்சி இல்லை இந்த கட்சின்றீங்க. ஒரு 3 பாயிண்ட்டை சொன்னீங்க, இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் நல்லா இருந்ததா? நான் வந்து அவங்கள பத்தி பேசவே நான் டாமினேட் பண்ணி பேசுறது இல்ல. நீங்க குறிப்பிட்டு கொள்கை எதிரி, அரசியல் கொள்கை எதிரி பயணிக்கிறீங்க இல்லையா? அரசியல் எதிரின்னு ஒரு பயணிக்கிற ஒரு பார்வையில நீங்க பயணிக்கிறீங்க. அதே திராவிட கட்சி அதிமுக அதே பயணத்துல இருக்கா? அதே சமூக நீதி இருக்கா? நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் அதிமுக ஆட்சியில இருந்ததா? நீங்க இந்த கேள்விக்காக நீங்க பேசணும்னா, திமுகவை எதிர்க்கணும்னா நீங்க அதிமுகவையும் சேர்ந்து தானே எதிர்க்கணும். இல்ல இதுல மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. நான் எந்த ஆங்கிள் சொல்ல வரேன்னா, மக்கள் வந்து அந்த இப்போ வந்து 10 இயர்ஸ் ஏடிஎம்கே பீரியடுக்கு அப்புறம் வந்து சம்வே டிஎம்கேவை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஓகேங்களா? மேபி ஒரு 1.5% தான் அப்படின்னு சொன்னாலுமே ஃபைனலி டிஎம்கே தான் வின் ஆச்சு. ஓகேங்களா? அந்த பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு ஏடிஎம்கே இந்த பாயிண்ட் அவங்க கொள்கையில எல்லாம் ரேஸ்ல இல்லன்னு சொல்லிடாதீங்க. நீங்க அததான் பயணிக்கிறீங்க. இல்ல, நான் வந்து அரசியல் இருக்கிறோம், நான் வந்து அவங்க டோட்டலா அவுட் ஆஃப் த கேம்னா நான் சொல்ற ஆள் கிடையாது. ஆனா டிஎம்கே ஒரு ஸ்ட்ரென்த்ல இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த்துக்கும் ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்துக்கும் ஈக்குவலா இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன் கிடையாது? இப்ப கிடையாதா? அப்ப கிடையாதா? இப்ப கிடையாது. சரி, ஒரு காலத்துல டிஎம்கே விட ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதுல எல்லாம் மாட்டுக்கிறது. இவங்களுக்கு 20% கோர் ஓட் பேங்க்னா உங்களுக்கு 30% இருந்திருக்கு. எனக்கு இவங்களோட பெண்கள் ஓட்டை தான் வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே எடுத்தாங்க. எனக்கு அந்த வரைக்கும் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. இன்னைக்கு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ஏன் கிடையாது அப்படின்னா, அவங்களோட முடிவுகள். ஓகேங்களா? பிஜேபி ஆரம்பத்திலே அவங்க எலெக்ஷன் நேரத்தில் அவங்க கூட வச்சிருந்தது, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கைட்டி விட்டது, மறுபடியும் கூட சேர்ந்தது. இதனால அவங்க கட்சி எவ்வளவு வலு குறைஞ்சது. இல்ல லோகேஷ் பிளாப்லாலாம் வேண்டாம். நீங்க கேட்டா இல்ல ஒரு நிமிஷம், நீங்க இத்தனை பாயிண்ட்ஸ் சொன்னீங்க, இதுக்கெல்லாம் தான் நாங்க எதிர்க்கிறோம், இதெல்லாம் இருக்கா, ஏன் சமூக நீதி திமுக கிட்ட இருக்குன்னு ஏன் பொய் சொல்றீங்கன்னு கேட்ட லோகேஷ் ஏன் அதிமுக பார்த்து கேட்க மாட்டேன்றார் விஜயன் தான் கேட்கிறோம். இன்னைக்கு அவங்க இல்லங்க, நான் சொல்றேன், இன்னைக்கு ஏடிஎம்கே ரூலிங்ல இருந்திருந்தா சத்தியமா இதே கேள்வி ஏடிஎம்கே பார்த்து போயிருக்கும். இது என்ன ஒரு விவாதம்? இருந்திருந்தா என்ன? ஏற்கனவே இருந்துட்டு வந்தவங்க திமுகவோட பண்புங்க அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார், இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா கிடைச்சதுதான் கடைசி 2016 விக்டரி. ஓகேங்களா? ஜெயலலிதா அம்மாக்காக தான் அந்த விக்டரி கிடைச்சது. இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கேக்காக அந்த விக்டரி கிடைக்கல. 2016 ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா இருந்ததுனால தான் அந்த விக்டரி கிடைச்சது. அதுவும் வந்து கடைசி நேரத்தில் அவங்க வந்து செஞ்ச சில விஷயங்கள். 62 சீட்டு போன எலெக்ஷன்ல நான் குறைச்சலாம் இடம் போடல. எடப்பாடியார் வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் அந்த ஒரு பர்டிகுலர் தலைவர்ன்றதை நான் மீன் பண்ணி நான் எடப்பாடியார் மேல நான் விமர்சனம் அப்படி நான் சொல்லலை. அந்த ஹோல் பார்ட்டி. அதாவது நீங்க பாயாசமும் பாசிசமும் பிரிச்சு பேசுறீங்க. என்னோட கேள்வி, அதிமுக யாருங்க உங்களுக்கு நண்பரா பகைவேனா? இதுதாங்க அதிமுக யாருங்க இன்னைக்கு டேட்டுக்கு பகையாலையும் கிடையாது, நண்பனும் கிடையாது. இல்ல சார், இவங்க ஆட்சியில தமிழக அரசியல்ல பயணிக்கிறீங்க. நீங்க மகாராஷ்டிராவோ இந்த பக்கமோ எங்கேயோ வேற மாநிலத்துல இல்ல, தமிழக அரசியல்ல பயணிக்கும் தாவேகா அதிமுகவை என்ன பார்வையில பாக்குது?
இன்னைக்கு டேட்டுக்கு அவங்க நண்பனும் கிடையாது, பகையாலையும் கிடையாது. அவ்வளவுதான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா அவங்க ரூல்லையும் கிடையாது, அவங்க மக்கள் ஏசுறது பாயிண்ட். ரூல்ல கிடையாதுன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வைங்க. மக்கள் அவங்களை நிராகரிச்சிருக்காங்க. ரூலர் இல்லையா? மக்கள் அவங்களை ரூல் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா? மக்கள் அவங்களை நிராகரிச்சிருக்காங்க சார். இத்தனை தடவை நிராகரிச்சிருக்காங்க சார். 2019 நிராகரிச்சிருக்காங்க, 21 நிராகரிச்சிருக்காங்க, 24 நிராகரிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சார்? யாரை சார் திருப்பி மக்கள் வந்து ஆட்சியில் உட்கார வச்சது? திருப்பி ஸ்வீப் கொடுத்தாங்க. 1924 யாருக்கு சார் ஸ்வீப் கொடுத்தது? அப்போ மக்கள் திமுக பக்கம் தான் இருக்காங்க இல்லையா? கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்காக நடந்து நீங்க அதையும் ஏத்துக்கணும்ல. சமூக நீதி இல்ல, திமுகவுக்கு சமூக நீதி பயணம் இல்ல அப்படின்ற இதையும் ஏத்துக்கணும் இல்லையா? அப்ப மக்கள் வந்து திமுகவை ஆதரித்து வந்து இன்னும் மக்கள் விஜயனா வந்து ஆதரவு தெரிவிச்சாரு, வாக்கு கேட்டாரு, பிரச்சாரம் பண்ணாருலாம் சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி தானே எல்லாரும் பொது ஜனம் தானே, எல்லாருமே வாக்காளர்களா இருந்தவங்க தானே. வாக்காளராக இருக்கிறவங்க அவங்களுக்கு இவங்களோட உங்களுக்கு பெட்டரா தோணிருக்கு, அதனால தான் வாக்களிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கான ஸ்பேஸ் வந்து இன்னொரு பிளேயர், பெரிய பிளேயர் ஆப்ஷனுக்குள்ள வர மாதிரி இருக்கும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் வேற, இன்னைக்கு விஷயம் வேற. அதுதான் அன்னைக்கு அந்த களத்துல இருக்க ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு காலத்துல நான் ஓமைக்காக சொல்றேன், நான் ஒரு காலத்துக்கு இந்தியா ஸ்ரீலங்கா, நீங்க ஒரு 20-25 இயர்ஸ் பேக் போங்க, ஸ்ரீலங்கா வித் இந்தியானா யார் வின்னு? நம்ம டாஸ்க்லேயே போட்டுடலாம், இந்தியா வின்னு இல்லையா? ஓகே இல்லையா? அப்படிதானே எடுத்துக்கலாம். அன்னைக்கு இல்ல அது அப்படிதானே இருந்தோம். அப்படிதான் ஸ்ரீலங்கா நம்ம வின்னுப்பா, நம்ம கப்பு ஈஸியா போயிடலாம் போல. ஆனா அது பங்களாதேஷ் கூட சொல்ல முடியல. இல்ல இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்தாச்சு இல்லையா? ஸ்ரீலங்காவும் இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இன்னைக்கு நிக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு கிடையாது, ஒரு மேபி ஒரு 2 அதான் நான் ஒரு ஊமைக்காக சொன்னேன். ஆனா அதே ஸ்ரீலங்கா ஒரு இந்தியாவை டிஃபீட் பண்ற இடத்துக்கு வந்தாங்க இல்லையா? கிரிக்கெட் மேட்ச்ல சொல்றேன் நான். அந்த வலு இருக்கு இல்லையா? இப்போ நீங்க இதுதான் இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அதை யோசிக்கணும்ல. இன்னும் நீங்க ஒரு தேர்தல்ல பயணிக்கல, இன்னும் ஒரு தேர்தல கூட பார்க்கல. மக்கள் சக்தி உங்க பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு பெரிய ஒரு ஆளுமையான தேர்தலை ஃபேஸ் பண்ணன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். எங்களோட ஓட் பேங்க் ப்ரூவ் ஆகலன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா மக்கள் சக்தி என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்றது நான் எப்படி நீங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க உங்க பின்னாடி மக்கள் சக்தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேக்குறீங்கன்னா நீங்க அதுக்கு சர்வே சரியா இல்ல. நீங்க சொல்லுங்க, ஒரு மேலோட்டமா பார்வையில சொல்லுங்க, நீங்க எப்படி தாவேக்காவுக்கு மக்கள் சக்தி இருக்குன்னு சொல்றீங்க? மக்கள் வரவேற்பே இல்லையா தாவேக்காக்கு? அப்போ மகாபலிபுரம் போனாரு, வரவேற்பு இருந்ததா? ஐயா இல்ல இங்க இங்க வந்தாரு பெரியார் மாளிகைக்கு, அப்ப வரவேற்பு இருந்ததா? இது திட்டமிடல் தானே சொல்றாங்க. குற்றம் சாட்டுறது என்ன சொல்றாங்க? விஜய் போற இடம்லாம் திட்டமிடல் தான் இருந்தது, அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நின்னுருச்சு கரூருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு அது வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்னுறீங்க. இல்ல வேற ஏதாவது குற்றம் நீங்க சொல்லுங்க, நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் சார். நீங்க புதுசா ட்ரை பண்ணுங்க, இதே இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க புதுசா வேற ஏதாவது கடந்து கூட போறேங்க. என்னோட பாயிண்ட் என்ன, நீங்க மக்கள் சக்தி விஜய் போறதெல்லாம் திரண்டல் சொல்றீங்க, நீங்க இதுவும் திரண்டு இருக்கணும் இல்லையா? மகாபலிபுரத்து ஏன் மத்த இடத்துலாம் கூடிய கூட்டம், நீங்க கூப்பிடாத கூட்டம் ஃபர்ஸ்ட் விஷயம். அதாவது நீங்க கூப்பிடாத கூட்டம் ஏன் மகாபலிபுரத்துக்கு வரல? நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு நான் பதிலோட நான் சொல்றேன். சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எல்லாரும் மெட்ராஸ்ல இருக்கோம். நம்ம மெட்ராஸ்ல தினசரி என்ன சொல்றது, இங்க செலிபிரிட்டிஸ் கூட வாழ்ந்து பழகி இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிக்னல்ல ஒரு சூப்பர் கார் நிக்குது அப்படின்னா அதிகபட்சம் சூப்பர் கார் என்னன்றது திரும்பி பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்குள்ள யாரு இருக்கிறான்றது மோஸ்ட்லி அந்த மைண்ட் அவ்வளவு தூரம் போவாது. மேபி மெட்ராஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க வேணா உள்ள யாரு இருக்காங்கன்னு பார்க்கலாம். மெட்ராஸ்லேயே இருக்கிறவங்க அதிகபட்சம் அந்த காரை தான் பார்ப்பாங்களே தவிர உள்ளே யாருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. நம்ம அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நகர்ந்துட்டோம். ஒன்று. ரெண்டாவது, மகாபலிபுரம் போறோன்ட்டு அஃபிஷியலா அவங்க எதுவும் அவங்க அதை பிரகடப்படுத்தலை. இங்க நாங்க மாதிரி வரோம், இந்த மாதிரி வந்து இது பண்றோம்னு அஃபிஷியலா அவங்க எதுவுமே பண்ணல. சூப்பர் பாயிண்ட். நாங்க வந்து அது முடிஞ்ச அளவுக்கு அதை சைலண்டா பேக்ரவுண்ட்ல தான் நடக்கணும். சைலண்டா இருந்ததா? 2 நாள் முன்னாடி தெரிஞ்சிச்சு கரூர் மக்கள் பார்க்கறதுக்கு மகாபலிபுரம் வராங்க அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சது? ஊடக மொழியா, செய்திகள், அதாவது சோர்ஸ். ஏன் அப்படின்னா அந்த விஷயம் டாக் ஆஃப் த டவுனா இருந்தது. ஏன் கரூர் போலன்ற விஷயத்தினால அது வந்தது. ஓகேங்களா? இல்லைன்னா அது கூட அவ்வளோ அந்த டாக் வந்திருக்காது. இந்த விஷயம் கரூர் போய் பார்க்க வேண்டிய விஷயம் தானே, ஏன் இங்க நடந்துன்ற டாக்னால தான் அது வெளியே வந்துச்சு. இல்லைன்னா அது கூட வந்தது 2 நாள் முன்னாடி தெரியும். ஓகேங்களா? இல்லைன்னா அது கூட வந்திருக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஏன் இன்னொரு விஷயம் ஏன் தெரியுங்களா, அது வெளியே வந்ததுக்கான காரணம் நான் சொல்றேன். மகாபலிபுரம் புக் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அன்னைக்கே 6 மணிக்கு திமுக ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அது போட்டிக்கு நடந்ததா எப்படி நடந்ததுலாம் நம்ம விவாதத்துக்குள்ள போகலாம். ஆனா இது வந்து நீங்க எங்க சைடு குற்றம் சொல்ற மாதிரி அந்த சைடுகளும் சில விஷயமா நான் உங்க திமுக பத்தி ஏதாவது சொல்லுங்க, அதையும் நான் பேசுறேன். ஓகேங்களா? இது சார்பற்று நான் அன்னைக்கு அவசரமா முடிக்க வேண்டியதாகி போச்சுங்க. சரி, 6 மணிக்கு இவங்க அடுத்த ப்ரோக்ராம் புக் பண்ணிட்டு வெளியே வந்து நின்றுந்தாங்க. சரி, ஓகேங்களா? அவசரமா முடிக்க வேண்டியது இல்லை, இன்னும் கொஞ்சம் கண்டினியூ கூட ஆயிருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க மற்ற இடத்துல எல்லாம் கூட்டம் வந்திருக்குன்னா மற்ற இடத்துல கேம்பெயின் போறோம்ட்டு அனௌன்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? அந்த இப்போ ஒரு ஊர்ல இருந்து கிளம்புறாரு, இப்போ நாமக்கல்ல இருந்து கிளம்புறாருன்னா கரூருக்கு வராருன்ட்டு ட்விட்டர்ல போட்டு இந்த மாதிரி கரூருக்குள்ள வராரு, இந்த லிங்க் லைவ் லிங்க்னு சொல்லி போட்டு 6 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணி இது கரூருக்கு எத்தனை மணிக்கு லைவ் போட்டுருக்காங்க? 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு லைவ். இல்ல, நீங்க கரூருக்கு செக் பண்ணுங்க. அவைக்க நான் புதிய மற்ற ஊடகங்கள் உங்களை சப்போர்ட் பண்ற வெடிகாலத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க. அது வேற நம்ம அபிஷியலா நம்ம எப்ப சொல்றோம்ன்றது. நாமக்கல் 11 மணிக்கு எல்லாம் ட்விட்டர்ல பதிவு வந்து நாமக்கல் 11க்கு வர மாதிரி எல்லாம் போட்டிருந்தீங்க உங்களோட அபிஷியல் பேஜ். அதான் 11:45க்கு தலைவர் அங்க பிரசன்ட் பண்றதா போட்டிருந்தீங்க. நாமக்கலுக்கு வராருன்ட்டு ஒரு 11:45 டைம். அதுக்கப்புறம் வந்து நாமக்கல் முடிச்சுட்டு கிளம்பும் போது கரூருக்கு வராருன்ட்டு ஒரு மறுபடியும் கரூருக்கு வர போறோம். இல்ல, எனக்கு அந்த டைம்ல என்ன விஷயம்னா அனௌன்ஸ்மெண்ட் நம்ம அனௌன்ஸ் பண்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, பார்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட இந்த மாதிரி தலைவர் வராருன்னு தெரியும், அங்க இருக்கிற நிர்வாகிகள் வந்து அவங்க தேவையான விஷயங்களை அரேஞ்ச் பண்றதுக்கான விஷயம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு போறது. இங்க வந்து ஒரு பார்ட்டி சார்பு ஒரு 10-15 பேரை தாண்டி வேற யாரும் அலோடு கிடையாதுன்றது ஸ்ட்ரிக்ட் ரூல். அதுதான் அந்த ரூலை ஏன் அங்க போடல? ஏங்க அது பிரச்சாரத்துக்கு போறாருங்க, அது எங்க ரூல்? மாவட்ட வாரியா தான் போறீங்க. சரிங்க, ஏங்க மத்த சென்னையில இருந்து ஏங்க போனோம்? நாமக்கல்ல முடிச்சீங்கன்னா நாமக்கல் மக்கள் அங்கேயே இருக்கணுங்க. நாமக்கல்ல இருந்து ஏங்க கரூர் வராங்க? சேலத்துல இருந்து ஏங்க கரூர் வராங்க? இங்க தனியார் இடம், தனியார் இடத்துல ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் கிரவுட். அதுவும் வந்து பொது இடம் இருந்தாலும் மக்கள் கூட நான் முடிச்சிடறேன். இது தனி ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஒரு குறிப்பிட்ட பீப்புளை தான் பார்க்க போறோம். அந்த குறிப்பிட்ட பீப்புளை கூட்டு வரதுக்கு அந்த ஊர்ல இருந்து மக்கள் கூட நிர்வாகிகள் வந்தாங்க. அவங்களையும் பார்க்கும்போது கூட சேர்த்துக்கல, அவங்கள தனியா வச்சிருந்தாங்க. இப்போ அது பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆர்கனைஸ் பண்றதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் அந்த சுத்தி அந்த மாவட்டம் அந்த ஜோன்ல இருக்கிற நிர்வாகிகள் வந்து எல்லா நிர்வாகிகளும் கிடையாது. அந்த லீடர்ஸ் ஏன்னா வந்து நீங்க என்ன சொல்றது, அந்த கிரௌடு நீங்க உங்களுக்கு தெரியும் சார், எவ்வளவு நம்ம வந்து கரெக்டா கண்ட்ரோல். நீங்க திருச்சியில பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட்ல நடந்து வந்தாங்க அந்த மாவட்ட செயலாளர் ஒரு சில பேர் வந்து ஃப்ரண்ட்ல நடந்து வந்து அந்த வண்டியை முன்னாடி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்மளால செய்ய முடியல. ஓகேங்களா? அது வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, என்ன கேட்டோம் அப்படின்னா, பின்னாடி வர வண்டிங்களை நீங்க வந்து நம்ம இதை நிறைய பேசிட்டோம். ஆர்கனைஸ்ட் ஆர் அன்ஆர்கனைஸ்ட் நம்ம எதுக்காக இது பாயிண்ட் வந்து மக்கள் சக்தி பத்தி தான். மக்கள் சக்தி அப்ப மற்ற இடத்துல வந்தது இல்ல சார். அந்த இடத்துல கூட்டம் வந்தது, மக்களை விஜயனா பார்க்க தான் வந்தது, விஜயனா பேசுறது கேட்க தான் வந்தது. திரு விஜய் அவர்களை 2 முகங்களா பார்க்கலாம். அரசியல் முகம் ஒன்று, நடிகர் முகம் ஒன்று. மக்கள் எதை வச்சு பார்த்தாங்க அதுதானே பார்க்கணும். இங்க தேர்தல்னு வரும்போது we are planning for the election. அதை வந்து நம்ம எப்படி பேசணும்? ஒரு அரசியல்வாதியா தானே பேசணும். ஒரு அரசியல் முகத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க, மக்கள் சக்தின்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க, இதுதான் நம்ம பேசணும் இல்லையா? திருவாரூர் நாகப்பட்டினம் திருவாரூர் போனா இல்லையா, வந்தவங்க எல்லாம் இல்ல அந்த இடத்துல அவர் கேட்டார் தெளிவா, வந்து நீங்க வந்திருக்கீங்க கூட்டம் சும்மா கொடுத்தாமே ஓட்டெல்லாம் போட மாட்டீங்களாமேன்னு கேட்டார். அங்க அதுக்கு என்ன ரிப்ளை வந்ததுன்ட்டு எல்லா காணொலியிலையும் பதிவு இருக்கும். ஓகேங்களா? மக்கள் கிட்ட இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இல்லைங்க வேடிக்கை பார்க்க வந்தோம்னு சொல்லி தான் பதிலே வந்திருக்காதுல்ல. ஓகேங்களா? பதில் வந்தது சார். இது ஒரு லிமிட் மேலே எக்ஸ்போனன்ஷியல் சார். ஓகேங்களா? நீங்க ஒரு ஓட்டு இருக்க வரைக்கும் வேற, அது 100 ஆகும்போது அது வேற, ஓகேங்களா, லட்சம் ஆகும்போது அது வேற, அது அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ஷியலா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நீங்க ஒருத்தன் போயிட்டு 100 பேர்கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்கும் 100 பேர் சேர்ந்து ஒருத்தன் கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. பார்ப்போம். இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. மக்கள் சக்தி யார் பக்கம் நிற்குது? திமுகவா, நீங்க நேசிக்கும் தாவேகாவா? நேரம் பதில் சொல்லும். உங்க நேரத்துக்கு நன்றி.